வணக்கம்ப்பா. இப்போ உளுந்தங்களி செய்கிறது எப்படின்னு உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன். இந்த உளுந்தங்களி இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு, ஏன்னா எல்லாருமே கம்ப்யூட்டர்லேயே உட்காந்து சிஸ்டத்தில் உட்காந்து வேலை பார்க்குறதுனால அவங்க பெரும்பாலும் சொல்கிற ஒரு வலி முதுகு வலின்னு தான் சொல்கிறாங்க. அந்த முதுகு வலிக்கு நம்ம இதை அடிக்கடி பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லது. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது 3 பங்கு கருப்பு உளுந்து, 1 பங்கு பச்சரிசி, ஒரு 2 வட்டு கருப்பட்டி இது மாதிரி காய்ச்சி வச்சுக்கோங்க. பாகு பதெல்லாம் தேவையில்லை, கரைஞ்சால் போதும். இப்போது 150 உளுந்தும் 50 பச்சரிசியும் சேர்த்து இந்த பாகு நான் வடிகட்டி வச்சுருக்கேன். ஏன்னா கருப்பட்டியில் நிறைய கல் மண் இருக்கும், அதனால் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க இது மாதிரி. அப்புறம் இதே பாத்திரத்தை கழுவிட்டு கனமாக இருக்கணும், அதுக்காக இந்த பாத்திரத்தை கழுவி நான் அதில் ஊற்றிட்டேன். இப்போது கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்துக்குவோம், அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதான் மெயின். இதில் ஒரு 1/2 டம்ளர் பச்சை தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் மாவை கொட்டி கிளறினீங்கன்னா கட்டி விடாது. உளுந்தங்களி பெரும்பாலும் கிண்டுறவங்களுக்கு கட்டி விழுந்துருன்னு சொல்லுவாங்க. இப்படி நீங்கள் பண்ணினீங்கன்னா கட்டி விடாது. நம்ம தண்ணி ஊற்றும்போது அந்த கொதிக்கிற தண்ணியோட டெம்பரேச்சர் குறையும். அப்போ நம்ம மாவை கொட்டி கிளறும்போது இதே அளவுக்கு கட்டி விடாமல் நல்ல பக்குவமாக வரும். இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கெட்டிப்பட்ட உடனே ஒவ்வொரு குடிக்கரண்டி நல்லெண்ணெயாக, உங்களுக்கு 5 கரண்டி சேர்க்கலாம் தாராளமாக. ஒவ்வொரு குடிக்கிற நல்லெண்ணெயாக ஊற்றி நீங்கள் கிளறிட்டே வாங்க. கடைசியில் சட்டியில் ஒட்டாமல் வரும். சட்டியில் ஒட்டாமல், ஓரளவு சட்டியில் ஒட்டாமல் வரும். அதுதான் நல்ல பதம்னு அர்த்தம். பாருங்கள், இப்படி எண்ணெய் ஊற்றி நம்ம கிண்டிகிட்டே வரணும். அடி பிடிக்காமல் வரும். கடைசியில் அடி பிடிக்காமல் வந்துட்டுன்னா ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். எல்லாம் நம்ம கையில் தண்ணி தொட்டு பார்த்தாலும் அது வெந்தது நமக்கு தெரியும். நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு இதை மாதிரி அடிக்கடி பண்ணி கொடுங்க. ஏன்னா இதில் உள்ள கருப்பட்டி, நல்லெண்ணெய், உளுந்து எலும்புக்கு நல்ல பலம் கொடுக்குறது, வலு சேர்க்குறது. அதனால் இது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.